Hey guys, welcome to Connected Shruti. இந்த வீடியோ கொஞ்சம் நிறைய பேருக்கு பிடிக்கும். நான் ஒரு டெஸ்ட் மேக்கப் எடுத்திருந்தேன் போத்தீஸ் நாகர்கோவில் ஸ்டோரில். என்னோடய சிஸ்டர் வெட்டிங் வருது. ஸோ அதனால் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற ஷேடில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய கலர் பார் அப்படின்ற பிராண்ட் தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது இப்போ தீர்ந்துருச்சு. ஓகே, இருந்தாலும் நம்ம இப்போ இருக்கிற ஷேடுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு டெஸ்ட் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு அந்த அக்கா போட ஆரம்பித்தாங்க, அந்த சிஸ்டர் அப்புறம் என்னோடய ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருந்ததுனால மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப நீட்டாக அவங்க பண்ணாங்க. அவங்க சர்வீஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை தான் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக நான் சொல்ல நினைக்கிறேன். நம்ம ஒரு டெஸ்ட் மேக்கப்புக்கு உட்காரையில் ஃபஸ்ட்டு அவங்க அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறாங்களா அப்படின்றதான் நம்ம மைண்ட்குள்ளே இருக்கும். ஸோ அவங்க மாய்ஸ்சரைசர் போட்டாங்க. போட்டுட்டு நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபவுண்டேஷன் போட்டு காமிச்சாங்க. 2 ஃபவுண்டேஷன் லைட்டாக எனக்கு பேட்ச் டெஸ்ட் மாதிரி காமிச்சாங்க. ஸோ அதில் நான் என்னோடய ஷேட்லேருந்து அடுத்த ஒரு பிரைட்டர் ஷேட் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கலராக இருக்கலாமே அப்படின்றதுனால தான். இப்போது நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி தானே போடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கின் டோன் பார்க்கலாம் அப்படின்றதுனால ஓகே அப்படின்ட்டு ஃபவுண்டேஷன் போட்டேன். ரொம்ப நீட்டாக இருந்தது. எந்த ஒரு அங்கங்கே திட்டாலாம் இல்லாமல் நீட்டாக சூப்பராக பர்ஃபெக்டாக போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி பவுடரும் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அவங்க ஆல்சோ சொன்னாங்க, இந்த ஸ்கின் டோனுக்கு நீங்கள் வாங்கியிருக்க ஷேடுக்கு பவுடரும் வாங்கினீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு பவுடரும் போட்டேன். பவுடரும் போட்டு பார்த்தேன், செட் ஆச்சு. அக்கா அப்படி நம்ம ஐ மேக்கப் பண்ணி ஃபுல்லு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு ரொம்ப சிரிச்சுட்டே ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் உங்கள் ஐஸ் ரொம்ப பிக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு திக்காக லைனர் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேரளாவில் மலையாளிஸ் ட்ரா பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு கண் வரைஞ்சி கொடுத்தாங்க. எனக்கு அது ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐலைனர் போட்டேன், காஜல் போட்டேன், அப்புறம் என்னோடய ஐஸ்க்கு மஸ்காரா போட்டுட்டு லாஸ்ட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிஸ்டர் சொன்னாங்க கையோடு சேர்த்து லிப்ஸ்டிக்கும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம், நம்ம நீட்டாக இருக்குது பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு. எனக்கு லிப்ஸ்டிக் போடணும், பட் போட்ட மாதிரி ரொம்ப ரொம்ப தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்க செலக்ட் பண்ணி எனக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக போட்டு விட்டாங்க. அண்ட் அவங்களே கொஞ்சம் ரசித்து பண்ணினாங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா என்னோடய ஐஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஐ மேக்கப் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் அதை வச்சு சொல்கிறேன். சிஸ்டர் உங்கள் நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் நம்ம வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். போத்தீஸ் நாகர்கோவில் ஸ்டோர் போனீங்கன்னா, நாகர்கோவில் மக்களே நீங்கள் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணும் அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிஸ்டர்கிட்ட நீங்கள் டெஸ்ட் மேக்கப் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு பிடிக்கும். அவங்க மேக்கப் லுக்கை வச்சு நீங்கள் கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வாங்குவீங்க. அவங்க எனக்கு லுக் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால கலர் பாரில் இருக்கிற ஃபவுண்டேஷனும் பவுடரும் நான் வாங்கிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி சொல்கிறது, நான் இப்போவே ஒரு வெட்டிங்க்கு ரெடியான எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் கரெக்டாக நீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எப்போவுமே எனக்கு மேக்கப் அந்தளவுக்கு கரெக்டாக செட் ஆகாது என்னோடய ஸ்கின்னுக்கு. ஒன்று ரொம்ப ஸ்வெட் ஆகும், இல்லைன்னா ரொம்ப கொஞ்சம் நெக்ஸ்ட்டு ஷேடு போட்டால் ரொம்ப பேய் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் அதெல்லாம் இல்லை, நல்ல நீட்டாக நார்மலாக சூப்பராக இருந்தது. நீங்களே பாருங்கள் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் எவ்வளோ இதாக போடுறாங்கன்னு. அழகாக அவங்க கண்ணை கீழே பாருங்கள், மேலே பாருங்கள், கண்ணை திறந்து வச்சுருங்க, கண்ணை திறந்தே வச்சுருங்க, மூட வேணாம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப பொலைட்டாகவும் ரொம்ப ரொம்ப காமாகவும் சொல்லி நம்மளை அவ்வளோ நேரம் நம்ம உட்காந்து ஒரு மேக்கப்புக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஆப்போசிட்டில் உள்ள பர்சன் எவ்வளோ பொலைட் அண்ட் கைண்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்க எனக்கு ஒன்று பார்த்து பண்ணாங்க. எனக்கு அந்த விஷயத்தில் எனக்கு அவங்களோட ஒர்க்கையும் தாண்டி அவங்களோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கலர் பார் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் ப்ராடக்ட். நான் காலேஜ் டைம்லேருந்து கலர் பார் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் யூஸ் பண்ணது இந்த கிளாஸ் பாட்டிலில் இருக்கக்கூடிய லிக்விட். இப்போ அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வாங்கினது நம்ம பேஸ்ட்டு டைப் தான். ஸோ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி லிப்ஸ்டிக் நான் போட்ட மாதிரியும் இருக்கும், பட் போடாத மாதிரியும் இருக்கும். அப்படி தான் எனக்கு போட்டு விட்டாங்க. ஃபுல் லுக் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஃபுல் லுக் பார்ப்பீங்க. ஃபஸ்ட் ஸோ என்னோடய ஃபுல் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சிஸ்டர்கிட்ட நான் ஸ்பெஷலாக அவங்கக்கிட்ட மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறது, அவங்களோட ப்ரொஃபஷன் இல்லைன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸான்னு தெரியல, எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் போடாமல் நெக்குக்கும் சேர்த்து போட்டாங்க. ஆக்சுவலி
ஆக்சுவலி அது வந்து அவங்களோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்களோட லவ் அந்த அந்த ஒரு ஒர்க்கு மேலே அவங்களுக்கு இருக்க லவ் வந்து எனக்கு ரொம்ப புரிஞ்சிச்சு. ஸோ கலர் பார் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பிராண்ட் நீங்கள் இதில் என்ன ட்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் என் காலேஜ் டேஸ்லேருந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஷேட் தான் மாற்றிருக்கேன், கலர் பார் மாற்றல. உங்களுக்கு மேக்கப் பிடிக்கும்னா கலர் பாரும் கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், வரட்டா?